ஹாய் நண்பர்களே! மறக்காம அந்த பக்கத்துல இருக்க அந்த லைக் பட்டன கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே எவ்வளோ சோர்வா இருந்தாலும் வீடியோ எடிட் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையும், உற்சாகத்தையும் குடுக்குறது அந்த லைக் தான். முடிஞ்சா இந்த வீடியோ பத்தின கருத்தையும் எனக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே. தேங்க் யூ. ஆனந்தி, ஆனந்தி, ஐயோ சாரிங்க, நீங்க பெல் அடிச்சது கேட்கவே இல்ல. தூங்கிட்டியா? அசந்து தூங்கிட்டேன். அதுக்கு என்ன? சரி கேட்டு தரேன். சரிங்க. இங்க வா. என்னங்க? வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு தூங்கியாச்சா? எல்லாரும் தூங்கிட்டாங்க. அண்ணன், எல்லாரும் தூங்கிட்டாங்க. தாய், அவ தெக்குட்ல கிசர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. மாப்பிள்ள, ரெண்டு பேருமே நான் பிள்ளைங்க எல்லாரும் அங்க போயிட்டாங்க. வேற யாரும் வீட்டுல இல்லையா? என்ன கேள்வி ஒரு மாதிரியா இருக்கு? ஒரு மாதிரிதான். ஏங்க என்ன? என்ன சும்மா இருங்க, அசிங்கப்படுத்திடாதீங்க. நான் உள்ள போறேன். என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விடுங்க. ஐயோ, உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாய இல்லையா? யாராவது பார்த்து என்னத்துக்கு ஆகுறது? எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். என்ன? எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். சரி விடுங்க, யாராவது பார்த்துட்டு போறாங்க. யார்கிட்ட பார்க்க போறோம்? சரி வீட்டுக்கு வா. முதல்ல விடுங்க. ஐயோ, அவஸ்தையே இல்லை, விடுங்க. சும்மா இருங்க, கொஞ்சம் கூட. நான் உள்ள போறேன், வாங்க. நெல்லுன்னு சொல்றேன்ல, சும்மா இருங்க. அதெல்லாம் இந்த நேரத்துல எவனும் பார்க்க மாட்டான். பார்த்தாலும் தெரியாது. இங்க வா. சும்மா இருங்க. நான் கேட்டதுக்கு பதிலு எதுக்கு இப்போ? அதான் ஒரு பொம்பளை பிள்ளைய ஆம்பளை பையன் இருக்குல்ல. இல்ல, பொம்பளை பிள்ளை எனக்கு வேணும். அதை உள்ள வாங்க. கிட்ட வாய, நீ ஏன் ஓடி போய்கிட்டு இருக்க? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க. எனக்கு பொம்பளை பிள்ளை வேணும். ஓ, அதே நினைப்போட வந்திருக்கீங்க. ஒன்றைக்குள்ளதான் ஓடிக்கிட்டு இருக்கு. தட்டி கழிக்காத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரி கத்தாதீங்க, உள்ள கேட்கும். அதெல்லாம் கேட்காது. இங்க வா. நான் உள்ள போறேன், வாங்க. தங்க வச்சே பாதி மனுஷன் டயர்ட் ஆக்கிடுவான். என்னங்க? வா. என்னாச்சு உங்களுக்கு? ஆன்னு சொல்றா. என்னடி? என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? பொம்பளை பிள்ளை வேணும். என்ன திடீர்னு? அதான் ஏற்கனவே ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கு, போதாதா? இல்ல, எனக்கு பொண்ணு வேணும். ஏங்க என்னாச்சுதே? சொல்லிட்டு இருக்கல. வா. எங்க வீட்டுல இப்படி இருக்கும் போதே இங்க பாரு, அது இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நான் சொல்றேன்ல, வா. என்ன இருக்கா? அதெல்லாம் சரிதான். ஏன் திடீர்னு இந்த முடிவு? அதெல்லாம் ஒண்ணும் தெரிய முடியல. இல்ல, யோசித்து தான் எடுத்தேன். இந்த மாதிரி நேரத்துல? எந்த மாதிரி நேரம்? இல்ல, எந்த மாதிரி நேரம்? சொல்லு. ஒண்ணும் இல்ல. அப்படிதான், அப்படிதான். அச்சச்சோ, நான் ஒரு வயசு சாப்பிட்டுமா? ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வயசு சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டுட்டு அத்தவனை தூங்க வைக்க. எத்தங்கப்பில நீ சாப்பிட்டு அம்மா உன்னை தூங்க வைக்க. நீ என்ன படுத்துக்க, நான் அத்தவனுக்கு சோறு ஊட்டிட்டு வரேன். ஐயோ, ஒரு துண்டு வேற இல்ல, எனக்கு தூக்கம் வர வருதுன்னு நினைக்கேன். அண்ணே, அண்ணே, அப்படியே ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்துருங்க. இருமா இருமா, அத்தை உன்னை பெட்ஷீட் போட்டு தூங்க வைக்க. அம்மா தூங்கட்டும். சரி தங்க. அண்ணே, எப்பா இவகிட்ட ஒரு வேலை வந்ததுக்குள்ள இவன் வேற முடிச்சிருக்கானே. தங்கப்பிள்ள நீ கொஞ்சம் இறங்கிருக்கியாமா? இவன் கொஞ்சம் கீழே உட்காந்துக்கம்மா. தம்பி வெறும் தரையில படுத்து கிடக்காம பாரு. இதான் ஒரு பிடிவாதம் பிடிச்சவன். அந்த மனுஷன் இந்த கடை இவனை தூக்கிட்டாது போவோம். எனக்கு யாருக்கிட்ட சேரவும் மாட்டேங்க. இல்ல தருணே, இல்ல தருணே, தரையில அண்ணன் வீட்டுல இல்ல. எங்க போயிருக்கான்? அவன் இப்பதான் மாட்டை பத்திட்டு போனா. ஒரு மாடு தான் நிக்குது, இன்னொரு மாடை பத்திட்டு போயிட்டானே. அவன் வயலுக்கு போலன்னு குமாரப்பா கடந்து கத்திட்டு நடக்காவா? இல்லையா, இப்பதான் மாட்டை பத்திட்டு போனா. மறுபடி தெரு பையில கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரி, இந்த பையில நீ வெளியில கத்தி போட்டுருக்க எப்படி? அதுக்குத்தான் அப்பை மச்சு கத்திட்டு இருக்க. பெட்ஷீட் எடுத்துட்டு வானே. இவன் வேற இறங்க மாட்டேக்கான். இல்லங்க வா, மாமா கிட்ட வா. பத்தியா ஒன்ன பத்தின சிரிக்காத. வா மாமா கிட்ட வா. சரி ரோகிணி, நானும் தூக்கிட்டு போறேன். அப்பா நான் தூணுக்கு அப்புறம் கொண்டுட்டு வா. முதல்ல ஈரத்தரையில இருந்து ஏட்டு அந்த பேருக்கு சளி பிடிச்சிடாம. என்ன டேனியல், நான் தூக்கிட்டு போ. கொண்ட டேய் வா, மாமா கிட்ட வா. அனி பெட்ஷீட் கட்டல, அது இப்பதான் நினைச்சு வச்சேன். அவ்வளவு மாண்டு பறக்கி வச்சிருக்கு பிள்ளைல. ஐயோ, சரி நான் என்ன மாடியிலே தூங்க வைக்க. சரி பிள்ளை வா, அத்தக்கிட்ட வா.
சச்சோ ராரோ. எம்மா எங்க அண்ணன் பிள்ளை தூங்குங்க, எங்க அண்ணன் பெத்த தங்க தூங்குங்க, என் அண்ணன் பெத்த வயிற தூங்குங்க. ரோகிணி, சொல்லுங்க நீ. நேத்து நான் பேசுறேனே, நீ மறந்துட்டியே என்ன பேசுனீங்க? ஞாபகம் இல்லையா? அதான் உங்க அண்ணன் கிட்ட 50 லட்ச ரூபா கேட்டிருந்தேனே. அப்படி இல்லைன்னா இப்போ உன் நகையை கொடு, பிறகு 50 லட்ச ரூபா வந்ததுக்கு அப்புறம் பணத்தை கொடுத்துட்டு நகையை வாங்கிக்கோங்க. அண்ணி அது எனக்கு கிசர் ஆசையை செஞ்சு போட்டதே. அவனுக்கு அண்ணன் தானே, பரவ என்ன அண்ணி? எல்லா அண்ணனும் சேர்ந்து அந்த நகையை போட்டிருந்தா சரின்னு கொடுக்கலாம். இது கிசர் தனிப்பட்ட முறையில எனக்கு பரிசா கொடுத்தது. அதை கொடுத்து அவன் மனசு கஷ்டப்படாதா? நீ நேரத்துக்கு அந்த மாதிரி பேசுவ போலுக்கு. ஏதோ எங்க அண்ணனுக்காக அதை பண்ணிடுவேன், இதை பிடிங்கிடுவேன், அப்படி இப்படிங்க. உங்க அண்ணனுக்காக ஒரு நகை கூட கொடுக்க மாட்டேங்க. அப்போ உங்க தருண் அண்ணன் உனக்கு அண்ணன் இல்லையா? ஓ, வேலை பார்க்குற அண்ணன் தான் உனக்கு அண்ணன். ஆமா, மத்த அண்ணன் எல்லாம் கவர்மெண்ட் வேலை, பெரிய பெரிய உத்தியோகம், லட்சக்கணக்கில் சம்பளம். உங்க சின்ன அப்படியா? பாவம், அந்த மனுஷன் மாடு மேய்ச்சிக்கிட்டு வயக்காட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் நீ கொடுப்பியா? அண்ணேனா அண்ணன் தான். பணக்கார அண்ணன் ஏழை அண்ணன் எல்லாம் கிடையாது. அப்பா ஏழையா இருந்தாலும் அப்பா தான், பணக்காரரா இருந்தாலும் அப்பா தான். அதே மாதிரிதான் அண்ணன் உறவு. அண்ணன் தம்பியோட பிறந்திருந்தா அருமை தெரிஞ்சிருக்கோம். நீ இப்ப என்ன சொல்ல வர? நீங்களும் அண்ணன் தம்பியோட பிறந்திருந்தா அண்ணன் நம்ம எப்படி பாக்குறோம்னு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒத்தையா பிறந்தீங்கல்ல, அதான் உங்களுக்கு தெரியல. ஓ, குத்தி காட்டியா நீ? ஐயோ, நான் அப்படி சொல்லல. நீங்களும் அண்ணனோட பிறந்திருந்தா அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல வந்தேன். நீங்க சொன்னீங்களா பணக்கார அண்ணன் ஏழை அண்ணன், அப்படி பார்க்க தோணி இருக்காது. அண்ணன்னா அண்ணன், அவ்வளவுதான். அண்ணனா அப்பாவா தான் தோணும். பணக்கார அண்ணன் ஏழை அண்ணன் பார்க்க தோணாது. நான் இப்படி பிறந்தது நீ குத்தி காட்டி சொல்ற. நீ அண்ணன் தம்பியோட பிறந்திருக்க, நான் யார் இல்லாம பிறந்திருக்கேன்னு சொல்லாம சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க. இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பா நினைச்சீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும்? நான் ஃபீல தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் நீ அண்ணனோட பிறந்திருக்க, நான் யாருமே இல்லாம பிறந்திருக்கேன்னு சொல்லி காட்டிட்ட. சரி, ஆனாலும் அதுதானே உண்மை. பேசுறாங்க, நீ நல்லா பேசு. என்ன பார்த்து அனாதன்னு நீ சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்கள பார்த்து அப்படி சொன்ன. இப்ப நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? ஓ, ரொம்ப பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்க. நான் இத்தனை அண்ணன் கூட பிறந்திருக்கேன், நீ யாருமே இல்லாம பிறந்திருக்கேன்னு பெருமையை காட்டிக்கிட்டு இருக்க. இப்பெல்லாம் பேசாதீங்க நீ. நான் என்னைக்குமே அப்படி பேச மாட்டேன். உண்மையை எனக்கு பெருமை தானே. இப்படிப்பட்ட அண்ணங்களுக்கு நான் கூட பிறந்திருக்கல, எனக்கு பெருமையா தான் இருக்கு. உனக்கு பெருமையா தான் இருக்கும். ஏன்னா என்ன காயப்படுத்திருக்கல, என்ன அனாதைன்னு சொல்லியிருக்கல. ஆமாம்மா, நான் அனாதை தான். எனக்கு யாருமே இல்லதா. உங்க பெருமையெல்லாம் இங்க பீத்ததுக்கு வந்திருக்க. ஆமா, நான் பெருமையா தான் சொல்வேன். அண்ணன்மாருக்கு நான் தங்கச்சா பிறந்திருக்கேன்னு நான் பெருமையா தான் சொல்லுவேன். இதுல என்ன இருக்குது? நீ பெருமை அடிச்சுக்கம்மா. நாங்க அண்ணன் தம்பி கூட பிறக்கலதான். அதுக்காக இப்படிலாம் சொல்லி காயப்படுத்தாத. அண்ணே, நான் அண்ணன் பிள்ளைக்கு வெண்ணி போட்டு வச்சிருக்கான், குடிச்சாததுக்கு நீ எடுத்துட்டு போவியா? சரிண்ணே. அண்ணே, என்னமா இந்த சாப்பாடு மட்டும் தூக்கிட்டு வந்துருவியா? நீ புள்ளைய தான் நான் கொண்டுட்டு வரேன். கொண்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருமே சேர்ந்து என்ன சாக அடிச்சிருவாங்க. என்னாச்சு? எல்லாரும் என்ன திரும்ப திரும்ப காயப்படுத்திட்டே இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நான் சீக்கிரம் போய் சேர்த்து தொலைய வேண்டியதா. இப்பெல்லாம் தினம் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் போய் சேர்த்துவேன். புள்ளைல அனாதையாக்கிட்டு நான் போய் சேர வேண்டியதா. வாயை தன்னாலே குத்தமா இருக்குது. நான் இதுக்குதான் சொன்னேன், சீக்கிரம் போவோன்னு யாரு கேட்கா? ப்ளீஸ்ங்க, நம்ம இங்கேருந்து போயிடலாம். என்னால இதுக்கு மேல காயப்பட முடியாது. என்னாச்சு? அவ அண்ணன் தம்பியோட பிறந்திருக்காளாம், நான் யாருமே இல்லாம பிறந்திருக்கேன். அனாதைன்னு சொல்றா. அப்படி சொன்னேன். இப்படி என்ன காயப்படுத்திக்கிட்டே இருங்க, நான் சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன். ஆமா, நான் யாரும் இல்லாம தான் பிறந்தேன். எனக்கு யாருமே இல்ல. இல்லண்ணே. நீ வா. அம்மா, சின்னோடுங்க. அவன் டேனியல் தூக்கிட்டு போயிட்டானே. இவனும் சாப்பிட்டு தூக்கத்துக்காலதான். அதான் அவன் அவனை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். பத்தி அதை சேர மாட்டேக்கான்ல. சரி, கொண்டா புள்ளைய கொண்டா. வந்துட்டு போலாம். ஓடியா. விக்கின வீட்டுல தான் இருக்கான். வா. சரிண்ணே. இங்கொத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. என்னது? இங்கொத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். சரி, பேசிக்கிட்டு. நீ வா. நான் நல்ல வாங்கிட்டு சொன்னல. வாங்கிட்டு வந்துட்டேனே. வா. நான் அண்ணன் உனக்கு என்ன தச்சு விடுறேன். மண்டலாம் உனக்கு சூடா இருந்துச்சு. வா. சரிண்ணே. அப்படியே காது கேட்காத மாதிரி போறீங்களா? எப்படி காது கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மனுஷன் என்ன தனி கொடுத்தன கூட்டு போற மாதிரி தெரியல. என்னை இப்போதைக்கு தனி கொடுத்தன இதை கூட்டு போகாது. நான் அடுத்த முயற்சி பண்ணாதான் நான் தனி கொடுத்தன போக முடியும். இந்த குடும்பத்துல இருந்து நான் வெளியில போனாதான் நான் நிம்மதியாவே இருக்க முடியும். என்ன வேலைக்காரி மாதிரியும் இவரை வேலைக்காரி மாதிரி வச்சு நடத்துறாங்க. அது இந்த மனுஷனுக்கு புரியவே மாட்டேங்குது. வெளியில போனாதான் எனக்கான வாழ்க்கையே இருக்குது. இங்க இருந்து இதே அழுக்கு நேட்டி இதே அறுப்பாங்கறன்னு நான் வாழ வேண்டியதான். டீசெண்டான வாழ்க்கை வாழவே முடியாது. இதே டவுன்ல இருந்தா வீட்டுல சுடிதார் போட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜ் டிவின்னு நேரத்துக்கு டிவி பார்த்தோமா, லைட்டா சமைச்சோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, புருஷன் கூட வெளியில போனோமான்னு இவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம். டவுனுக்கு போயிட்டா நினைச்ச பொருளை கை கெட்டின தூரத்துல வாங்கலாம்.
இந்த பட்டிக்காட்டுல கடந்துக்கிட்டு என்ன வாங்க முடியுது? டவுனுக்கு போனா நினைச்ச நேரம் ஒரு சினிமாக்கு போலாம், ஒரு டாக்டரை பார்க்கலாம், எவ்வளவு வசதிகள் இருக்கும். இந்த பட்டிக்காட்டுல என்ன இருக்குது? இல்ல, இங்கே இருந்தா என் வாழ்க்கை வீணா போயிடும். இங்க ஒரு சுடிதார் போட்டாலே மேலையும் கீழையும் பாக்குறாங்க. அதே டவுன்ல எல்லாம் சகஜமா போடுறாங்க. ஒரு சுடிதார் போட்டுட்டு காலேஜுக்கு போக முடியல. ஏமா எப்பவும் சேலை தானே கட்டுவேன், இது என்ன புதுசா ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்கா அப்படின்னு 1000 கேள்வி. சுடிதார் போடுறதுக்கே இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் மாடல் ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு நினைச்சா அவ்வளவுதான். இந்த மாட்டோட கடந்து மல்லுக்கு தான் நிக்க வேண்டியிருக்கு. ஒரே மாட்டு மூத்திர நாத்தம். வெளியில டவுன்ல இருந்தா இந்த மாடெல்லாம் கண்ணால கூட பார்க்க முடியாது. எவ்வளவு டீசெண்டா வாழலாம். விட மாட்டேன். சின்ன 2 நாள்ல எப்படியா பணத்தை வாங்கிட்டு இங்க போறதுக்கு வழிய பார்க்கணும். இந்த ரோகிணி என்ன பேச்சு பேசுறா? நாகே தாரேன்னு சொல்லிட்டு இப்ப தர மாட்டேங்க. வேற ஏதாவது பிளான போட வேண்டியதா? இந்த வீட்டுல ஒரு கழகத்தை உருவாக்குனாதான் அடுத்து நம்மள இங்க இருந்து காலி பண்ண வைப்பாங்க. இல்ல எல்லாரும் ஒண்ணு சேர்த்துட்டு நம்மள இப்படிதான் வேலை வாங்குவாங்க. கழகத்தை உருவாக்க வேண்டியதா? ஏ தாய், என்னன்னு? உனக்கு மண்டை நிறைய முடியுதுல, முடிய போற எங்க? இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு கொட்டி போச்சு. நீ தலைக்கு என்ன தட்டாதானே? நான் பாக்குறேன் வந்ததுல ஒரு நாளும் என்ன இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் தேய்ப்பம்னே, முடி ஃபுல்லா கொட்டி போச்சு. மண்டல அவ்வளவு முடிய இல்லையா? ஆமாண்ணே, உனக்கெல்லாம் இருக்கு, எனக்கு பாரு அவ்வளவு கொட்டி போச்சு. உனக்கு பொழுதுரைக்கெல்லாம் ஒரு முடி பத்துக்க. ஆமா, நல்ல யார் நெத்தி அப்பா மாதிரி. நானும் தருணும் அம்மே மாதிரி. அதான் எங்களுக்கு முடி எக்கச்சக்க இருக்கு. எனக்கு இப்ப திரும்ப முடி வராதானே? அதெல்லாம் என் தங்கச்சி வருமா? இரு, அன்னை சத்தார பொருளை வாங்கி தரேன், முடி வந்துரும்னா. என்னை எப்படியா வச்சிருந்தே, என்ன வழக்கு ஒண்ணு நல்லாவே இருக்காதுனே. அதுக்கெல்லாம் சேர்த்தா மாப்பிளைக்கு இருக்குதா? அதான் கஷ்டமா இருக்கு. அது எங்க போனாலும் மண்டை நிறைய முடி வச்சுக்கிட்டு வருது. எனக்கும் வழக்கு விழுந்து போச்சு. இரு, அண்ணே நல்ல எண்ணெய் தச்சு விடுறேன் சரியா? நல்ல தினமும் எண்ணெய் தச்சு நல்ல குழி, நல்ல முடி வளர்ந்துரும். ஆமாண்ணே, கிணத்து தண்ணிய குழி, நல்ல முடி வளரும் பத்துக்க. நல்ல எண்ணெய் தச்சு விடு. இரு, ஏன் அனந்தி, என்னங்க? அந்த நல்ல லேச சூடு பட்டி கொண்டு வாங்க. எதுக்கு? கொண்டு வாங்க, கொண்டு வாங்க முடி. நீ எனக்கு தான். ஏன் அவளுக்கு நல்ல எண்ணெய் தேய்க்காதீங்க. அதான் வந்து சூடு பட்டு சொல்லு. சரி வாரே. இல்ல, நல்ல அண்ணே மசாஜ் பண்ணி விடுறேன் சரியா? சரிண்ணே. மண்டே பாரு மண்டைய. இல்ல மாடை பத்திட்டு போனியா? இப்பதான் பத்தி விட்டு வந்தேன். இல்ல அந்த மாட்டு பால் புள்ள தங்கச்சிக்கு கொடு. அது நல்லா இருக்கும் அந்த பால். அந்த அப்படியே தாய்க்கு காய்ச்சி காய்ச்சி கொடுத்துரு. புள்ள மாதிரியா வந்திருக்காங்க, முடியெல்லாம் பிள்ளைக்கு கொட்டி போச்சு. கொஞ்சம் உடம்பு ரொம்ப தேட்டணுங்க. நைட்டி போட்டிருக்கா, எலும்பு கூடு மாதிரி இருக்கா. போன திருப்பு கூட நல்லா இருந்தா, இந்த திருப்பு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா. அந்த மாட்டு பால் புள்ள இவளுக்கு காய்ச்சி கொடுத்துரு. சரிண்ணே. வெளியில ஒண்ணு கொடுத்துறாத. காணாத வெளியில கொடுக்கறதுக்கு. என்னங்க எங்க ஆளுக்கு நல்ல எண்ணெய் தேய்க்க போறியா? ஒரு 10 நிமிஷம் அப்புறம் குடிச்சிட்டானே சரியாயிரும். சரி. ஏ ரோகிணி, என்னங்க நீ காப்பி கடல சூடு பட்டி வச்சிருக்கேன், போய் குடி போ. சரி அண்ணி. என்ன எப்படிங்க, எனக்கு வேலை கிடக்கு. எத்தனை மணிக்கு போற? நீ 10 மணிக்கு போனா போதும். அண்ணி 10 மணி தானே? அப்ப நான் கூட்டிட்டு போறேன். ஏண்டா நீ வெளில போறியா? ஆமா நீ 10 மணிக்கு வரா அங்க போவேன். அதான் அப்படி போய் விட்டு வந்துருவல்ல. சரிடா, அப்ப போமா சத்தம் கொடு. எங்க நீங்க எத்தனை மணிக்கு போவியா? இன்னைக்கு 1 மணிக்கு தான் போவேன். அப்ப முதல்ல சொல்லிருக்க வேண்டியது, சோறுலாம் பொங்கி போல. நான் இப்பதான் எனக்கு பென்ஷன் கிடைச்சது. நான் காலைல 10 மணிக்கு போன நினைச்சேன். அண்ணன் நீ 1 மணிக்கு வந்தா போதுன்ட்டான். அதான் வீட்டுல இருக்கு. முதல்ல சொன்ன வாய்க்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு போயிருப்பல. அதுக்கு என்ன நான் சமைச்சு கொடுக்கறேன். அது தாய் சமைக்கங்கல்ல. போ. டென்ஷன் எடுக்க போங்க. நான் 11 மணி போல சார் பொங்கி கொடுத்துறேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரி. அனந்தி உனக்கு ட்ரெஸ் என்ன பண்ணிக்கிட்டா? உனக்கு வாங்கிரும் போலுக்கு. இல்ல வேணா, நான் தேய்ச்சிட்டேன். இல்ல நீ நான் தேய்ச்சிக்கிட்டா? இவன் எக்கு போட ஆரம்பிச்சிருவான். அடுத்த வாங்கி குண்டுறேன். தங்கச்சிருக்கல புசுக்குன்னு ஓடிடுவாள. தாய் நானே என்ன தேய்ச்சிக்கிறதே, நீ கிளம்பு. இப்போ வந்துருவேன். பாவம், நேரம் கிடைக்காம ஓடிட்டு இருக்கு ரெண்டும். சரி அண்ணி, நானே சமையலை முடிச்சிடுறேன். நீங்க மெதுவா பட்டுட்டு வாங்க. போய் இட்லி சட்னி வைப்போம். உங்க அண்ணன் மேல ரொம்ப குதூகலமா இருக்கா போலுக்கு. நான் தான் இப்படி அழுதுகிட்டே இருக்கேன். அந்த கருக்கு மாட்டு பால் எங்கேயும் கொடுத்துறாத. ஏன்? தங்கச்சி பிள்ளைல மாப்பிள்ள இருக்காவல, பால் பத்தாது. காப்பி அப்பப்போ போட்டுட்டே இருக்கணும். பாருங்க, அதுல இருந்தா நமக்கு 2000 ரூபாய் கிடைக்குது. அதுலயும் மண்ணெண்ணி போட்டுறாதீங்க. ஏன் வெளியில பால் வாங்கணும் துட்டாவாதா? ஏன் காப்பி குடிக்கல நீங்க செத்தா போயிருவீங்க? கிறுக்கி மாதிரி பேசுற டீ. பச்சை பிள்ளைக்கு இருக்கு, பாலை கொடுக்கணும். பாலை கொடுத்துறதா விக்க நான் சிட்ட சொல்லியிருக்கான். வேண்டதில்ல பார்த்துட்டு போயிடாத. ஏங்க உங்களுக்கு வரதே அதுல இருந்து 2000 ரூபாய். அதையும் மண்ணெண்ணி போட பாக்கீங்களான்னு கேட்க. சொன்னா கேளு, பால் எங்கேயும் கொடுத்துறாத. வாங்கிட்டு கேட்டு சொல்லிடு. கொஞ்சம் கழிச்சுதான் தருவேன்னு சொல்லிடு. இல்லைன்னா எங்களுக்கு பத்தாது, வேற எங்க வாங்கிட்டு சொல்லி.
சொல்லிட்டு தான் வர சொல்லி பாப்பேன். சரி, உங்க வீட்டுல பேச போயில இல்லையா? நான் கேட்க பதில் சொல்லவே இல்லையா? உங்க தங்கச்சி நான் அண்ணாதாங்க, இப்படியே நான் ஒவ்வொருத்தையா பேச்சு வாங்கிட்டு அங்கேயே கடந்து சாவணும். சீக்கிரம் நான் மெண்டல் ஆயிருவேன். சீக்கிரம் நான் மெண்டல் ஆகி சாக வேண்டியதான். நீங்க பாருங்க, நீங்க பேசல நான் பேச வேண்டியது இருக்கும். உங்களுக்கு வாய் பேச தெரியல, நானே பேசுறேன். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுற? இப்ப நல்லதானே இருக்க, விடு. நல்லா இருக்கேனா? ஓ, அப்ப தனி கொடுத்த போற என்ன என்ன இல்ல உங்களுக்கு? இப்போதான் எனக்கு வேலை எல்லாம் குறைஞ்சிட்ட. ரோஹிணி தான் எல்லா வேலையும் பார்த்து தானே பரவாயில்ல. ஆமா, அப்படி கிழிச்சுக்கிட்டு பார்த்தா துணியை பொறு தோக்கியா, வீடாசை பொறு தூக்கா, இந்த சோறு கறி பொங்குதா, இதுக்கு மேல அவளை என்ன செய்வா? நான் பாக்குற வேலையில பாதி பாப்பல அவ. அதையும் படிச்சுக்கிடுவா. அவ ஒண்ணு மேல அழமாட்டா. மாட்டை பத்தி தெரியாது, அதுவும் படிச்சுக்கிட்டா அந்த வேலையும் செஞ்சிருவா. அவ செய்யட்டும். நீங்க தனி கொடுத்தத பத்தி பேச போறீங்களா இல்லையா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கொஞ்ச நாள் போட்டோம். இல்ல, என்னால முடியாது. உன் தங்கச்சி வேற பட்டு பாடா படுத்துறா. அவ என்னட்டு பண்ணுதா? நீ அந்த புள்ளைய காட்டிட்டு இருக்க. அந்த புள்ள எப்ப தானே வருது? இப்போ எப்பவும் வர்றதுக்கு வரல, நிரந்தரமா இங்க இருக்கிறதுக்கு வந்திருக்கா. இருந்ததா என்ன? எங்க கூட தானே இருக்கா. அதான் கெட்டி கொடுத்தாச்சுல, வேற இங்க என்ன வேலை அவளுக்கு? ஓ, இருக்கிறதே ஆட்டை போட வந்திருக்கா. நீ உன் புத்திய சொல்லிக்கிட்டு இருக்க, அவளுக்கு அந்த புத்தி கிடையாது. இல்லடி, அவ தொலைச்செல்விதான் அனுப்பி வச்சா. ஏமா எடி நீனும் வேலைக்கு போற? வீட்டுல வேலை பார்க்க ஒரு ஆள் இல்ல. இவ படிச்சு முடிச்சிட்டு சும்மா தான் வீட்டுல இருக்கா, வெளியில வேலைக்கு போவல. சரி, இவ கிட்ட கேட்டோம். சரி, அத்தை வீட்டுல கொஞ்ச நாள் ஒத்தாசையா இருக்கேன்னு சொன்னா. அதான் தொலைச்செல்வியே எங்களுக்கு கிளப்பி விட்டா நாங்க வந்தோம். ஐயோ, வாலிய பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்காவல. வாலிய பிள்ளை எதுக்குமா கூட்டிட்டு வரைய? எடி ஒத்தையில நீ எவ்வளவு தாண்டி வேலை பார்ப்ப? உனக்கு இப்பதானே பேருக்கெல்லாம் ஆச்சுது. அந்த புள்ள நான் எப்படி கிடக்குது? யாரு செய்வா? அது சரிதான். நான் வீட்டுல வேலை செய்யக்க ஆள் இல்ல இங்கேய. நான் சும்மா தானே இருக்கா, வீட்டுல சும்மா தான் இருப்பா. பாத்துக்க, ஒரே மொபைல நோண்டிக்கிட்டு கிடக்கா. அவளும் எத்தனை தாண்டி சும்மாவே இருப்பா. அந்த மொபைல பார்த்து பார்த்து புள்ள என்னத்துக்கு ஆகும்? இங்கன்னா கொஞ்சம் ஆட்கள் ஆண்ட வைக்க இருக்கும். அது பாட்டுல பாத்துக்கிட்டு இருப்பா. போத வரைக்கும் அண்ணக்கிளி அம்மா இருக்காவ, பாத்துக்கிட்டு தான் கூட்டு வந்தேன். சரி மலரு வா. அத்தா எந்த வேலைனாலும் பரவாயில்ல, நான் செய்யறேன். அத்தா எந்த வேலையா இருந்தாலும் நான் செய்வேன். சரிம்மா வா. அண்ணக்கிளி, ஏ அண்ணக்கிளி, அந்த பிள்ளையும் இங்கதான் இருக்குதா? கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா? அவன் தென்னரசுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வீட்டுல பேசியிருக்காவ. ஆனா அதுக்குள்ள இப்படிலாம் ஆகி போச்சுல, அதான் கல்யாணம் தள்ளி போச்சுது. அந்த பிள்ளைக்கு மறுபடியும் டைவர்ஸ் ஆயிட்டுல. அதெல்லாம் ஆயிட்டுது. தென்னரசும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சந்தோஷமா சொல்லிட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவ லைஃபுமே செட்டில் தான். அவன் டாக்டர் வேலை பார்க்கறதுனால இப்போ கோயம்புத்தூருக்கு மாத்திருக்காவலாம். கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே கோயம்புத்தூருக்கு கூட்டு போயிருவான். இவளும் அங்கே தானே பிசினஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அவங்க லைஃப் செட்டில் தாமா. சரி, உன் மோ தூங்கிட்டால அப்படி? அம்மா, அவ சின்னால இங்க கூட்டிட்டு வரல. என் மாமியார் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாவ. ஏம்மா, அவியில பாத்துட்டு நடக்காவ? ஆமா, என் பையன் அப்பப்ப எட்டி பாத்துட்டு வருவானுங்க. நான் எங்க இப்படி பார்க்க முடியும்? நான் வேலைக்கு போறேன்ல. உன் மோ முத்த வீட்டு விட்டு வச்சா. அவ தம்பிக்கு தான் எதிர்பார்த்தா, தம்பி கிடைக்கல, அந்த கோவம் முளைச்சு மூளையில உடல. அவளுக்கு இப்பவுமே கோவம். அதான் கோவத்துல இருந்து அவளை இங்க வச்சுட்டேன், அவளை அங்க விட்டுருக்கேன். அதான் சரி. சரி மலரு, உள்ள வா. சரிங்க. சரி, உள்ள வாங்கம்மா. புள்ளைகள் துணி எதுவும் கிடக்குதா? துவச்சு போட்டு போட்டா? செம்பொலி இப்பதான் காலையில துவச்சா. வேண்டாம், வாங்க. சரி வாங்க, சோற வச்சு தரேன், சாப்பிடுங்க. இருக்கட்டும், வேண்டாம். நான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். எங்கேயும் ஒண்ணும் இல்ல, வெறும் சாம்பாரும் கத்திரிக்காய் வத்தலும் தான். ஒண்ணும் இல்ல, வா. அத்தா, நான் நல்லா சமையல் பண்ணுவேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு மாத்த? இன்னைக்கு தானே வந்திருக்க, முத உள்ள வா. என்னங்க என்னங்க இல்ல அப்பாவேங்க வரோமா? என்னங்க ஐயா, நல்லா வளர்ந்துட்டானுவ. ஐயா, நல்லா இருக்கீங்களா? பாட்டி, என்ன இந்த பக்கம் காத்து வீசுன மாதிரி இருக்கு? பியாச்ச பத்தி அவனுக்கு பொட்டலூர் இங்க வந்த மாதிரி இருக்கு. ஆமாமா, பொட்டலூர் கொஞ்ச நாள் இந்த சைடு இருந்துட்டு போலான்னு வந்திருக்கு பாத்துக்க. ஏய் மலர், என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். இப்ப ஜாப்புக்கு எதுவும் போறியா என்ன? இல்லையா, அவ இப்ப எங்கேயும் போறது இல்ல, வீட்டுலதான் இருக்கா. வெளியில போனாலே பிரச்சனை வருதுன்னு அவ அம்மா காரி இப்ப விடல. பாட்டி, அது வெளியில போன பிரச்சனை தான் இருக்கும், அதுக்காண்டி அவளும் நான் போவலங்க ஐயா. பயப்படுதா பிள்ளை எங்க அனுப்பி வைக்க? சரிதான் பாட்டி. சரி பாட்டி, நான் உள்ள இருக்கேன், வாங்க. இல்ல அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்காவ? உள்ள ஏதோ படிச்சுட்டு இருந்தவ, நான் கூப்பிட்டு வரேன். முத பார்த்தோட கொஞ்ச நான் வாட்ட சட்டமா இருக்கானுவல. ஆமாமா, ஆள் எல்லாம் மாறிட்டானுவன, பெரிய உருவமா இருக்கானுவல. ஆம்பளை பையனுல அப்படிதான் தெரியும். அதே அழகுராணி ரூம் இருக்கு, அவ கூட தங்கிக்கேன்னு அவ நல்லா பேசுவா. சரிங்க. டிவி மீனா ரூம்ல தான் இருக்கும் பாத்துக்க. டிவி பார்க்கணும் அவ ரூமுக்கு தான் போகணும், வேற யார் ரூம்லயும் டிவி இல்ல. அப்படி உனக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சுன்னா பக்கத்துல பொண்ணு தர வீடு, அந்த முடுக்கு வழியா போனா அவன் வீடு வந்துருன்னு தெரியும். முன்னாடி போயிருக்கல, இந்த முடுக்கு இருக்குல்ல, இந்த முடுக்கு தான் ரெண்டாவது வீடு தான். சரியா? அவ அழகுராணி தான் இருப்பா. இப்ப தேன்மொழி வீட்டுல தான் இருக்கா. அந்த பிள்ளைய நான் பார்த்து துஷ்டி கேட்கணும் பாத்துக்க. நீங்க என்ன கேட்கல? இல்ல, நான் போய் கேட்கேன். சரியா? ஆமா, அழுதுகிட்டே தான் கிடக்கா. அந்த பையன் தான் பாவனும் தாயி. ஆமாமா, அவன் தான் ரொம்ப அழுதுட்டு கிடந்தான். அவன் நல்ல பையன் பத்தியா, குணத்துக்கு கெட்டிக்கார பையன்லாம். அந்த பையன் எவ்வளவு பையன் போலீஸுக்காரன்.
ஆனாலும் வாங்க பெரியமாங்க சொல்லுக்கு மறு சொல்ல மாட்டான். நீங்க அவனை பாப்பினாங்க? ஆமா, ஏதாவது கேஸ் விஷயமா வருவான், நம்ம ஊருக்குள்ள நிப்பான். ஆமாத்த, போலீஸ் ஸ்டேஷன் போட்டுட்டு நம்ம ஊருக்குள்ள வருவாவே. பேசுவேன், ஐயா உள்ள வாயன் வீட்டுக்கு போய் காப்பி குடிச்சிட்டு போயாம இல்ல பெரியமா இன்னொரு நாள் வாயன்ட்டு போயிருவான். அவன் அடிக்கடி வருவான், அவன் சின்னவனு வருவானா விக்கியா. விக்கியா அவ்வளோ பேச மாட்டான், ஆனா சிரிச்சுக்கிடுவான். அவன் யார்ட்டையும் பேசிக்கிட மாட்டான். ஆமா, பார்த்து சிரிச்சுக்கிடுவான், ஆனா பேச மாட்டான் பாத்துக்க. ஆனா பொண்ணுத்தர அப்படி இல்ல, நல்லா பேசுவான். என்ன பெருமை நல்லா இருக்கீல்ல, செலவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு நல்லா பேசுவான். வாங்க வாங்க. உள்ள என்ன பண்ணிட்டு இருந்திய? அப்ப வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் வேலை இருந்தது, சொல்லு. தம்பி மோ வந்திருக்கா, வீட்டுல ஒத்தாசையா இருக்கேன்னு சொல்லி வந்திருக்கா. வீட்டுல உட்காந்து சும்மா தான் இருக்கானா, மொபைல பார்த்துட்டே இருக்கானா, நீ யாரும் போக மாட்டேக்கான். அதான் இங்கன்னா கூடமாட வேலையில செய்வல்ல, அதான் அம்மா கூட்டு வந்திருக்காவ. சரி, எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வையா. உள்ள இருமா, வா. இருக்கட்டும் மாமா. தமிழ், அந்த கொஞ்சம் ஃபைல் மட்டும் எடுத்து கொடுத்துறேன். சரி அம்மா, இதெல்லாம் அரப்பாங்க இருக்கு, ரெண்டு முட்டை கிட்ட பொரிச்சு சாப்பிடுங்க. நான் இப்ப வாரேன். மலரே, நீ மேல போய்க்கா போ, அன்னைக்கு மேலதான் இருக்கா போ. சரிங்க. சரி, நீ மாப்பிள்ளை ஏதாவது கேட்டாலும் எடுத்து கொடு, நான் வாரேன். இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் வாரேன். சரிம்மா. தமிழ், என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பொண்ணு? வயசுக்கு வந்த புள்ளி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கா. ஏன் நம்ம வீட்டுல வயசுக்கு வந்த புள்ள இல்லையா? அன்னைக்கு இருக்குதுன்னு செய்யறா. அவ வேற, இது ஒரு தம்பி பொண்ணு. அதுக்கு என்ன? நம்ம வீட்டுல 2 பையன் இருக்கானு நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? பாத்திரம் லவ் பண்ணிடுவான்ட்டு நீங்க நினைக்கிய? அப்படி வஞ்சி நெருப்பி பக்கத்துல வச்சா, இங்க பாரு, என் பையனுக்கு சின்ன கெட்ட பேர்னா கூட என்னால தாங்கிக்க முடியாது. அவனுக்கு காதலுக்கு இதெல்லாம் இப்ப எதுவும் போகக்கூடாது. அவனை இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியிருக்கு. இப்பதான் பிசினஸ்ல கொஞ்சமா வளர்ந்துட்டு வரானுங்க. அவனுக்கு ஒரு தனியா நான் இருந்துகிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல காதலுக்கு இதுன்னு பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அப்படியே காதல் வந்து என் தம்பி கிட்ட பொண்ணை கேட்டா கொடுக்க போறான், அதுக்கு எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? என்னது, என் பிள்ளைக்கு ஒரு தம்பி பொண்ணா? என்ன எதுக்கு முடிச்சு போட்டு இருக்க நீ? என் பையன் இருக்குன்னு ஒரு தகுதி தராதரா இருக்கு, அங்கதான் நான் பொண்ணு எடுப்பேன். சும்மா கண்டத்துல நான் போய் பொண்ணு எடுத்துட்டு இருக்க மாட்டேன். இது என்ன பிரச்சனை கேட்ட? இது என்ன பிரச்சனை? ஏன் நீங்க என்ன தகுதி பத்தா ஏமண்ணியா? என்ன மாதிரி நீங்க நல்லா இல்லையா? இங்க பாரு, என் பையனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. நான் என் ஸ்டேட்டஸ் குறைச்சுக்கிட்டேன், ஆனா என் பையனோட ஸ்டேட்டஸ் நான் குறைக்க முடியாது. ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் நான் பார்ப்பேன். என் பையன கௌரவமா வாழணும். பொண்ணு எடுத்துக்க இடம் கௌரவமான இடமா இருக்கணும். என் பையன போயிட்டு வந்தாலே ஒரு கௌரவமா இருக்கணும். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன கல்யாணம் பண்ணதால உங்க ஸ்டேட்டஸ் போச்சு, அப்படிதானே? உங்களால கௌரவமா இருக்க முடியல, பொண்ணு எடுத்துக்க வீட்டுக்கு ஸ்டேட்டஸா போயிட்டு வர முடியல, அப்படிதானே? அதுதான் உண்மை. சும்மா நாங்க தகுதி பார்த்து பொண்ணு எடுக்கணும். ஏன் எனக்கு எல்லாமே நான் பார்த்து தான் பொண்ணு எடுப்பேன். எனக்கு ஏற்ற மாதிரி என் சம்மந்தி இருக்கணும். என் ஸ்டேட்டஸ் விட அதிகமா இருக்கணுமே தவிர என் ஸ்டேட்டஸ் விட கம்மியா இருக்கக்கூடாது. நான் தகுதி இறங்கி அந்த மாதிரி என் பையன் இறங்கி போக கூடாது. என் பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் பொண்ணு எடுத்த குடும்பம் அவனை தாங்கி பிடிக்கணும். அவனை தூக்கி விடுறதுக்கு ஒரு குடும்பம் தேவை. எல்லா மனுஷன் வாழ்க்கையில சரிவு வரும், அந்த நேரத்தை தூக்கி விடுறதுக்கு ஒரு குடும்பம் தேவை. அது பொண்ணு எடுத்த குடும்பமா இருந்தா நல்லா இருக்கும். என் பையனுக்கு அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். என்ன கல்யாணம் பண்ணதுனால நீங்க நிறைய நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க, அப்படிதானே? தமிழ், அதுதான் உண்மை. நான் எத்தனை இடத்துல இடத்துல அடைஞ்சேன். ஒரு வாட்டி ஃபுல்லா கடனு, நான் ஊரை விட்டு ஓடி ஒழியல. அதான் எனக்கு தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா நான் எனக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் மீண்டும் வரைக்கும் எனக்கு இத்தனை வருஷம் இருக்கு. என் வாழ்க்கை பாதி வருஷம் கடன்ல போயிருக்குது. இங்க பாரு, கண்டிப்பா சப்போர்ட்டுக்கு ஒரு குடும்பம் தேவை. கொஞ்சம் வசதியா வீட்டான பாட்டியா இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா தான் மருமகனுக்காக ஏதாவது பண்ணுவாங்க. நான் பட்ட கஷ்டத்தை என் பையனை படக்கூடாது. ஒழுங்கு உங்க அம்மா உங்க தம்பி முதல்ல அனுப்பி வைக்க வழியே பாரு. பஞ்சு நெருப்பி நான் பக்கத்துல வைக்க முடியாது. பக்கத்துல இருந்தா பத்திக்க தான் செய்யும். தொட்டு பார்க்கணும் தான் தோணும். ஒரு தம்பி மக வேற பார்க்க லட்சணமா இருக்கா, சரிப்பட்டு வராது. இவனுக்கு வேற கல்யாண வயசு நெருங்குது. ஏதாவது வேண்டதில்ல பாத்துட்டானுங்கன்னா. உங்க பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எனக்கு என் தம்பி மக மேல நம்பிக்கை இருக்கு. அவ ஒண்ணும் காதலிக்க வரல, அத்தைக்கு ஒத்தாசையா இருக்கலான்னு வந்திருக்கா. இன்னொன்னு போக்கட இல்லாத பிள்ளை, யார் சப்போர்ட்டும் இல்லாத பிள்ளை, சொந்த பந்தம் இல்லாத பிள்ளை. என்ன விட்டா சொந்தம்னு யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பிள்ளை எங்க போவோம்? சொந்தம்னு சொல்லதுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். அந்த பிள்ளை எங்க போவோம்? நாமளே இப்படி வசதி பார்த்து ஒதுக்கி வச்சோன்னா அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு சொந்த பந்தமே இருக்க கூடாது, அப்படிதானே? கஷ்டப்பட்டுட்டா உங்களுக்கு சொந்த பந்தமே இருக்க கூடாது. உங்க பேச்ச கட்டி இந்த கீழ்த்தரமான வேலையை என்னால பண்ண முடியாது. ஒருவேளை என் பையனும் இந்த பிள்ளைய விரும்பிச்சுன்னா நான் மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் பொண்ணு வீட்டுல எதுவும் எதிர்பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நல்ல குணவதியா இருக்கலாம்னு தான் பாப்பேன். என் புள்ள அதிகாரம் பண்றவ எனக்கு தேவையில்லை. என் புள்ள கூட அனுசரிச்சு போறவதான் எனக்கு தேவை. என் புள்ள விழுந்தாம்னா தூக்கி விடுறதுக்கு குடும்பம் தேவையில்லை. என் புள்ள விழாம தாங்கி பிடிக்கிற ஒரு குணவதி தான் தேவை. உங்களுக்கு எப்பவுமே விழுந்துருவங்கிற அவநம்பிக்கை இருக்கு. எனக்கு நான் எப்பவுமே ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு. எதுக்கு உங்க பையன் விழதுக்கு முன்னாடியே விழுந்துருவானுங்க நீங்க நினைக்கீங்க? அவன் விழ மாட்டான்னு நினைங்களே. அவன் கூட வாழறதுக்கு பொண்ணு தான் தேவை. அவனை அதிகாரம் பண்ணதுக்கு பொண்ணு தேவையில்லை. நீங்க உங்களுக்கு அதிகமா போய் பொண்ணு எடுத்தீங்கன்னா அவ உங்க பிள்ளைக்கு சரிசமா இருக்க மாட்டா. உங்க பிள்ளைக்கு மேலதான் போகணும்னு ஆசைப்படுவா. இப்ப நான் உங்களுக்கு சொல்றதான், என் பையன் வாழ்க்கையில நீங்க ஏதாவது தலையிட்டீங்க,
என் பையில வாழ்க்கையில எந்த மாதிரி பொண்ணு வரணும்னு நான் தான் சூஸ் பண்ணுவேன். இந்த விஷயத்துல நீங்க அமைதலா இருக்கணும். அப்ப என் பையில எனக்கு உரிமை இல்லைன்னு நீ சொல்லாம சொல்லிட்டேன், அப்படிதானே? இந்த விஷயத்துல உங்களுக்கு ஞானம் பத்தாதுன்னு சொல்ல வரேன். நீங்க அவன வசதியா வாழணும், கோடீஸ்வரனா வாழணும், அவன் விழுந்தா தூக்கி விடுறதுக்கு ஒரு வசதியான குடும்பம் வேணும்னு தேடுறீங்க. நான் என் புள்ள கூட வாழறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு தேடுறேன். அர்த்தம் புரியல? ஒரு ஆணுக்கு தேவை நல்ல துணைதான். அவ காசு பணம் கொண்டு வர வேண்டாம், அவனை விழாம தாங்கி பிடிக்கிறவ தான் வேணும். 40 ரூபா சம்பாத்தியம் பண்ணாமன்னா 30 ரூபாய் சேர்த்துட்டு 10 ரூபாயில குடும்பம் நடத்துறவ தான் பொம்பளை. அந்த 30 ரூபா அவனால முடியாம இருக்கும்போது அதை செலவழிக்கிறதுக்கு கொடுப்பா பாருங்க, அவதான் பொம்பளை. அப்பேற்பட்ட துணை தான் என் பிள்ளைக்கு தேவை. என் பையனை சுத்தி ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்குற ஒரு பொண்ணு தான் தேவை. அழகான ஒரு இல்லறம், அழகான ஒரு வீடு, கணவன் மனைவி, அழகான குழந்தை, அன்பான மனைவி. என் புள்ள டயர்டா வந்தானா ஒரு தாயா அவ நிக்கணும். என் புள்ள சோர்ந்து போறானா நான் இருக்கேன்னு அவ தோள் கொடுக்கணும். என் பையன் வியாதிப்பட்டானா அவன் மருத்துவரா மாறணும். என் புள்ள எங்கேயும் கையேந்தி கடன் வாங்காத அளவுக்கு குடும்பத்தை சிக்கனமா பாத்துக்கிறவ தான் எனக்கு தேவை. அவ அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வரவா எனக்கு தேவையில்லை. கல்யாணம், திருமணம் அது அழகான ஒரு வாழ்க்கை முறை, அது அழகா அமையணும். இந்த மாதிரி பணத்துக்கும் நகைக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு போய் அழகான இல்லற வாழ்க்கைய நாசம் பண்ணாதீங்க. நாகரிகங்கிற பேர்ல வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. என் புள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன், சொந்த கால நிக்கிறதுக்கு அவனுக்கு நான் கத்து கொடுத்திருக்கேன். என் புள்ள எப்பவுமே அவன் கால நிக்கிறதா அவனுக்கு மதிப்பு. நீங்க வசதியா எடுத்த பொண்ணு எடுக்கிறங்க பேர்ல சீரு சனசு நகை நட்டு காரு பைக்குன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவீங்க. அத உண்மையில என் புள்ள அனுப்பிப்பானான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அத சந்தோஷமா தான் அவன் அனுபவிக்க முடியுமா? இல்ல அந்த வீட்டுல இருந்து கொடுக்குற காரை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு என் பையன் ஒரு நீஞ்ச நிமித்திக்கிட்டு மீசைய முறுக்கி விட்டுக்கிட்டு அவன் போய் நிக்க முடியுமா? என் புள்ள சொந்த காசுல அவன் வேர்வை சிந்தி உழைக்கிற காசுல ஒரு பைக்ல போனாலும் என் புள்ள கெத்தா போய் இறங்கி நிப்பான். அந்த வாழ்க்கை தான் என் புள்ளைக்கு தேவை. கூனி குறுகி சீ, அந்த வாழ்க்கை என் புள்ளைக்கு தேவையில்ல. இந்த பொண்ணு பார்த்த விஷயத்துல மட்டும் நீங்க தலையிட்டீங்க. என் பையன் அவளை கட்டிக்க போறவள நல்ல லவ் பண்ணணும். லவ் பண்ண கூட அன்னுன்யமா இருக்கணும். அவன் நினைச்ச நேரம் அவளை பார்த்தா லவ் பண்ணணும். இதுக்கப்புறம் அந்த விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது. திமிரு பிடிச்சவா பாக்கலாண்டி, நீ எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க நான் பாக்குறேன். அதுக்காக தான் கூட்டு வந்திருப்பாளோ. இன்னைக்கு என் பையனுக்கு நான் பொண்ணு பாக்குறேன். இவ எப்பவுமே இந்த மாதிரி நாஸ்திகம் பேசக்கூடியவா, தனக்கு தான் எல்லா வாழ்க்கை முறையும் தெரியற மாதிரி பேசுவா. என் பையனும் வாழ்க்கை நாசம் பண்ணிடுவா, சரிப்பட்டு வராது. அன்னக்கிளி, அன்னக்கிளி, ஏ மலரே, அன்னக்கிளி, என்ன ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அத்தை வீட்டுக்கு வந்தேன், அத்தைக்கு ஒத்தாசையா இருக்கலாம்ல, அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்ப நீங்க தான் இருப்பியா? ஆமா, கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருக்கணும். ஐ சூப்பர். நானும் ஒத்தையில இருக்கமேன்னு போர் அடிக்க நினைச்சிட்டு இருந்தேன். உனக்கு கல்யாணமா? எங்க அத்தை சொன்னவ. ஆமா, தென்னரசு மாமா இருக்காங்கல்ல அவங்கதான். அப்படியா? பொண்ணு சித்தப்பாவோட தம்பி தானே? ஆமா ஆமா அவங்கதான். இந்த டாக்டரா இருப்பாங்களே அவங்களே தான். ஐயோ அவங்க சூப்பரா இருப்பாங்கல்ல. ஆமா ஆமா, நான் முன்னாடியே அந்த சித்தப்பா பாத்திருக்கேன், ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்படியா? ஆமா, நல்லா குண்டு குண்டு இருப்பாங்க. இப்ப குண்டு குண்டு இருக்காங்களா? இல்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ உங்க ரெண்டுத்துக்கு ஜோடி பார்த்தா சூப்பரா தான் இருக்கும். லவ் மேரேஜா? ஆமா. சாலிதா உனக்கு எதுவும் இல்ல? அப்பெல்லாம் எதுவும் இல்ல. லவ் பண்ற சூழ்நிலை நான் இல்ல. அப்பெல்லாம் வந்திருக்கே. சே அப்பெல்லாம் இல்ல, ஒண்ணுமே வரல. என் வீட்டு நிலைமையை பார்த்தாலே வந்த காதலும் போயிடும். பொறுப்பில்லாத அப்பா பாவம், விவரம் தெரியாத சின்ன வயசுல காதல்னு நம்பி பொறுப்பில்லாத எங்க அப்பாவை நம்பி எங்க அம்மா வந்தேன். வயிற்றுல என்ன சுமந்தே, அப்புறம் கையில சுமந்தே, இது வரைக்கும் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா வாழவே இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி காதல் வரும்? எங்க அம்மாக்கு எவ்வளவு வயசு கம்மி, ஆனா எங்க அம்மா வாழவே இல்லை. உங்க அப்பா இன்னும் மாறவே இல்லையா? சில பேரெல்லாம் திருத்தவே முடியாது, மண்ணுல போற வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. திருந்துறா நான் பிறந்த போய் தெரிஞ்சிருக்கணுமே. அட்லீஸ்ட் நான் ஸ்கூலுக்கு போகும்போதா தெரிஞ்சிருக்கணும், காலேஜ் போகும்போதா தெரிஞ்சிருக்கலாம். திருந்தலையே. இனி திருந்தனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்ல அப்படி திருந்த கூட எங்க சந்தோஷம் தான், ஆனா திருந்த மாட்டாரு எங்க அப்பா. கஷ்டமா இருக்கும்ல. கஷ்டம்னா என்ன, எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. எங்க அம்மா தான் பாவம், வாழவே இல்ல. காதலுங்கிற உன்னை நம்பி வாழ்க்கையை தொலைச்சதான் மிச்சம். எங்க அம்மா வயசுல பிள்ளைங்க இன்னும் அழகா சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. எங்க அம்மா மட்டும் கல்யாணம் முடிக்கிற வயசுல என்ன வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் வேலைக்கு போகல? அம்மா அப்பா ஸ்ட்ராங்கா இருக்க பிள்ளைங்க தான் வேலைக்கு போலாம் போலுக்கு. என்ன மாதிரி பிள்ளைங்க எல்லாம் போக முடியாது. ஏன்டி அப்படி சொல்ற? எங்க போனாலும் பிரச்சனை வருது, நான் என்னதான் பண்ணுவேன்? எங்க அம்மா எவ்வளவு பிரச்சனையை தாங்குவாங்க. ஏற்கனவே எங்க அப்பா கொடுக்குற பிரச்சனை, ஊர் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அம்மா அதை சமாளிப்பாங்களா? வேலைக்கு போற இடத்துல எனக்கு வர பிரச்சனை சமாளிப்பாங்களா? அதான் எனக்கு வர பிரச்சனையாவது எங்க அம்மாக்கு இல்லாம இருக்கட்டும்னு தான் நான் வேலைக்கே போகல. வீட்டுல தெண்ட சோறா இருந்துட்டாலும் பரவாயில்ல, வெளியில போய் அவமானப்பட முடியல. எங்க அம்மாவாலையும் போராட முடியல, என்னாலையும் போராட முடியல. வேலை இருக்குன்னு சொல்றானுங்க, சரின்னு வேலைக்கு போனா அங்க தொடவும் இங்க தொடவும் என்னால முடிய மாட்டேங்குது. எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது, இல்ல எனக்குனே வருமானு கூட தெரியல. அதான் அம்மாக்கு பாரமா இருக்க வேண்டாம்னு வீட்டுல இருந்தேன். வீட்லயே எவ்வளவு நேரம் சும்மாவே இருக்க முடியும்? அதான் அத்தை வீட்டுக்கு போட்டுமான்னு கேட்டேன், அம்மா அனுப்பி வச்சாங்க.
நீங்க எவ்வளவு நாளாலும் இரு, உன் கூட நான் இருக்கேன். நம்ம 2 ரூமை ஷேர் பண்ணிக்கலாம். அத்தையும் அப்படிதான் சொன்னாங்க. இந்த பாரு, ட்ரெஸ் நீ எதுவும் எடுத்து வேண்டாம். நம்ம 2 பேரும் கிட்ட ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ என் ட்ரெஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். சரி. மலர் மலர் சொல்லுங்க. நான் வெளியில தான் போறேன். உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொன்னா நான் வாங்கி தரேன். இல்ல இருக்கட்டும், எனக்கு அன்னைக்கிளி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. பரவாயில்ல இருக்கட்டும். இல்ல சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல. இல்ல நான் வாங்கிட்டு வரேன். சரி சரி, நான் பெட்ட பூரா க்ளீன் பண்ணி வச்சிட்டு வரேன். என்ன அண்ணா இது? சரி, நான் வாங்கிட்டு வரேன். சரி. வேற எதுவும் வேணுமா? இல்ல வேண்டாம். சரி. என்னண்ணே வேற பக்கம் போன மாதிரி இருக்குது. கேட்க மாதிரி பேசடா. உலகத்துல அந்த பொண்ணு நம்ம நமக்கும் இருந்திருக்கும். என்ன சொல்ற? நமக்கும் அதான் அம்மா ஏமாத்திட்டு விட்டு போனாரு. அவரே மாதிரி தானே இவங்க அப்பாவும். நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம அப்பா வந்தாரு, இந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்கு யாரும் வரல. அவ்வளவுதான் வித்தியாசம். நினைச்சு பாரு, நமக்கு நம்ம அப்பா வரலன்னா அம்மாவும் இவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த பொண்ணு கஷ்டத்தை தான் நாமளும் பட்டிருப்போம். சாரிண்ணே. அதான் அந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு இறக்கம் வந்துச்சு. அந்த பொண்ணு இடத்துல இருந்து யோசித்து பார்த்தேன். அதான் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன்டா. மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தா இங்க வந்திருக்கணும். கண்டிப்பா ஏதாவது 4 வயசு சாப்பிடுவான்னு அனுப்பி வச்சிருப்பாங்க. அங்க ஒண்ணும் இல்லைல்ல. ஒரு 4 வயசு சாப்பிட்டுட்டாவது வரட்டும் தான் புள்ளைய அனுப்பி வச்சிருப்பாங்க. வாலிய புள்ளைய அனுப்பி வச்சிருக்காங்கடா. அதான் பாவமா இருந்துச்சு. நம்மளும் வெளியில போறலாம், கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம். பாரு, அப்பாவுக்கு தெரிய வேண்டானே. சரிண்ணே, நான் சொல்லல. அப்பாவோட நினைப்பு என்னன்னு உனக்கு தெரியும்ல. நம்மள எந்த பொண்ணுகிட்டே பேச விட மாட்டாரு. அது அவர் தப்பு இல்ல, நம்ம பண்ண தப்பு. அவர் பயத்தை கொடுத்துட்டேன். ஆனா இதை சொல்ல வேண்டாம், சரியா? அப்பா தப்பா நினைப்பாரு. இல்லண்ணே, நான் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத. வா, கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்துடலாம். சரிண்ணே. மலரு, வாங்க. இந்தா, இதுல கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, வச்சுக்கண்ணா. ஐயோ, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? இந்தா, இல்ல எதுக்கு? வாங்கிக்கமா. இந்தா. சரி. இல்ல தப்பா நினைக்காத. யாராவது கேட்டா நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம். ஐயா அத்தா, அப்படி கஷ்டப்பட்டுலாம் வேண்டாத்தா. இருக்கட்டும், நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். நீங்க வாங்கிட்டு நினைச்சீங்களா, அதே போதும். நாங்க கொண்டு போங்க. அப்படி இல்ல, அப்பாவுக்கு கொஞ்சம் பயம். அதான் சொல்றேன், வேண்டாம் இருக்கட்டுமே. இல்ல வச்சுக்க, அப்பாவுக்கு மட்டும் தெரிய வேண்டாம். அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்ல, அப்பாவுக்கு தெரிஞ்சதா இல்ல வருத்தப்படுவாரு. வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா வந்து உண்மை சொல்லணும், அதுக்காக தான் சொன்னேன். தப்பா நினைச்சுக்கிடாத. வச்சுக்க. என்ன சங்கடப்படாத, கொஞ்சம் சூழ்நிலை அவ்வளவுதான். சரி. நீ எதுவும் ஜாப்புக்கு போலியா? இல்லத்தா. நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல சேர்த்து விட்டுட்டுமா? இல்ல வேண்டாம், நான் வெளியிலயே போகல. யாருன்னு சொல்லு, அவன் கை கால நான் எடுக்க. ஐயோ இல்ல. நீ தைரியமா போ. அதெல்லாம் பார்த்தா எங்கேயுமே போக முடியாது. அவங்க அப்படி பண்ணா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்காக நீ வேலைக்கு போக வீட்டுல அடைஞ்சிருக்க முடியுமா? நீ போ. அப்படி யாராவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன். சரி, நான் யோசித்து சொல்றேன். சரிண்ணா, பாத்துக்க. சரி, நான் வரேண்ணா. ஒரு துணியை கூட நான் ரகசியமா தான் போட வேண்டியிருக்கு. அல்லாத சாரி. யாரா இருந்தாலும் கஷ்டமா தான் இருந்திருக்கும். நான் ஊருக்கே தெரியற மாதிரி வாங்கி கொடுக்குறேன். அதுக்கு கொஞ்சம் காலம் வேணும். கண்டிப்பா ஊருக்கே தெரியற மாதிரி வாங்கி கொடுக்குறேன். அது வரைக்கும் இப்போதைக்கு ரகசியமா இருக்கட்டும். சீக்கிரம் ஊருக்கே தெரியற மாதிரி வாங்கி கொடுக்குறேன். இப்போ நான் சின்ன பையன் இல்ல, என் வாழ்க்கை எனக்கு தேர்ந்தெடுக்க அடுத்ததான் இருக்கேன். இல்ல, நான் கிளம்புறேன்.
என்னால தைரியமா என்ன முடிவு எடுக்க முடியும்? என்னால எந்த முடிவு எடுக்க முடியும்? எங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்க முடியும். மனசு தைரியமும் இருக்கு. அதே நேரத்துல ஒரு பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்கு நான் சம்மதமும் பண்றேன். என்னால தைரியமா ஒரு பொண்ணு கூட வாழ முடியும். அவளுக்கும் என்னை நம்பி பிறக்கிற குழந்தைக்கும் என்னால நிச்சயமா ஏதாவது பண்ண முடியும், வச்சு காப்பாற்ற முடியும். அந்த தைரியத்துல தான் வந்தேன். அந்த தைரியத்துல தான் அவன் கையை பிடிச்சேன். உனக்கு விருப்பம்னா சொல்லு. இல்ல எனக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இறக்க காதலும் இல்லை, அனுதாப காதலும் இல்லை. ஏதோ உள்ளுணர்வு. இவ எனக்கு மனைவியா வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஏதோ ஒரு இல்லத்துல ஒரு மூலையில இவ எனக்கு மனைவியா வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு என் மனசு சொல்லுது. நீ மனைவியா வந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னை என் மனைவியா அடையதுக்கு எனக்கு முழு சம்மதம். அதே மாதிரி நீயும் என்ன புருஷனா நினைச்சனா என் பக்கத்துல வா. இவன் நம்மளை வச்சு காப்பாத்துவான். நம்மளை அவமானப்படுத்தாம கரம் பிடிப்பான்னு நம்புனா என்ன பாரு. யாருக்கு தான் உங்களை மாதிரி ஒரு பையனை பிடிக்காது? ஆனா அதுக்கு எனக்கு தகுதி வேணுமே. வேண்டாம், அத்தை ரொம்ப நல்லவங்க, அவங்கள கஷ்டப்படுத்திடாதீங்க. அப்படின்னா உனக்கு விருப்பம் தானே? மலர், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு பொண்டாட்டியா வந்தா நான் உண்மையில நல்லா இருப்பேன். நீ எனக்கு உண்மையான அன்பை கொடுப்ப. எனக்கு உண்மையான பாசம் கிடைக்கும். அதான் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு வரியோ? ஏன் தினேசன் அப்படி சொல்றவ? பெரிய இடத்துல தான் இவளுக்கு பொண்ணு பாப்பாவலாம். சரி, நீ எதுக்கு தினேசனுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே அது முடியும் முதல்ல பார்க்கணும். இல்ல, அவைய பேச்சு ஒன்றும் சரியில்லை. பணக்காரனா இருந்தாலும் அன்னக்கிளியம்மா குடும்பம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் பொண்ணு கொடுக்காமனா யோக்கியனா இருக்கணும். அன்னக்கிளியம்மா குடும்பம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் தலைதறிக்க ஓடுறாமன்னா அவன் திருட்டு பயிலா இருக்கணும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்க்கா. எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு கிடக்கிய? இல்லாட்டி மலரதான் மூத்தவனுக்கு முடிக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லாட்டி தொரச்செல்வியும் என் தம்பியோட படாத பாடுபட்டுட்டா. புள்ளைய வெளியில கட்டி கொடுக்க இருந்தா உங்க அப்பா என்ன வேலை பார்க்காருன்னா முத கேள்வி கேட்பாங்க. உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா முத கேள்வி கேட்பாங்க. அப்ப ஊதாரியா இருந்தா வர துப்பு எப்படிப்பட்ட துப்பா இருக்கும்? என் தம்பி இப்படிதான் தெரிஞ்சாலே நல்ல குடும்பத்தாளுக்கு வந்த வழியை பார்த்து போயிடுவாங்க. பாவம் தொரச்செல்வி அதுக்கு தான் பாதி பயந்து தூக்கம் இல்லாம கிடக்கா. அப்ப ஊதாரியா இருந்துட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வழங்காம ஆக்கி வச்சிருக்கான். இப்ப அவன் பண்ற தப்பு தொரச்செல்வி அவன் பெத்த புள்ளையும் பாதிக்கும். தொரச்செல்வியா இருக்கட்டும் இல்ல என் தம்பி மவளா இருக்கட்டும், ரெண்டுமே தங்கமான கோணம். அது உண்மைதான். ஆனா என் தம்பி எப்படி இருக்கானே, யார் வந்து பொண்ணு எடுப்பா, யார் தைரியமா வந்து பொண்ணு எடுப்பா? அப்பன மாதிரிதான் குடும்பம் இருக்கும்னு தானே நினைப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு நல்லவங்கன்னு ஊர் உலகத்துக்கு தெரியுமா? யார்த்தையும் போய் நிரூபிக்கவும் முடியாது. அதான் முன்னாடியே நினைச்சேன் அந்த புள்ளைய நம்ம மூத்தவனுக்கு முடிக்கலான்னு. நல்லா படிச்சிருக்கா, உதவி போட்டா அவ கூட வேலைக்கு போவா. என் பையனும் நல்ல உத்தியோகத்துலதான் இருக்கான். குணம் உள்ள புள்ள, புரிஞ்சு நடந்துக்குவா. இன்னொன்னு, என் தம்பி பொண்டாட்டியே கொஞ்சமாவது நிம்மதியா இருப்பா. பாவம் அந்த புள்ள நிம்மதி இல்லாம இருக்கு. சரி, ஆனா தினேசி சம்மதிக்க மாட்டாரே. உங்க யோசனை நல்லதா இருக்கு, ஆனா தினேசனை சத்தியமா சம்மதிக்க மாட்டாவ. நான் இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்லட்டி. பெரிய இடத்துல முடிக்க போறாவலாம். அதான் என்ன பொண்ணுன்னே எனக்கு தெரியல. உனக்கு மலரை ரொம்ப பிடிச்சிருக்கோ? பிடிச்சிருக்கா? எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. என் பையன் கூட எல்லாம் வாழ்ந்தா அவ்வளவு பொருத்தமா இருப்பா. என் புள்ளைய நல்லா பாத்துக்கிடுவா. அது மலரா இருந்தா நல்லா இருக்கும். ஆசையா இருக்கு. இந்த மனசை நீ என்னென்ன பாடலாம் படுத்த போதோ எனக்கே தெரியல. சத்தியமா சொல்றேன், உடனே போய் பொண்ணு பக்கம் வேணாலும் பாரு. நம்ம பார்க்காத பிரச்சனையாக்கா, பிரச்சனையோட பிரச்சனை இதையும் பார்த்துட்டு போயிருவோம். நீ முடிவு பண்ணிட்டல மலரதான் மூத்தனுக்கு முடிக்கணும்னு. விடு, இவ்வளவு சொல்றியா? அக்கா மோள முடிக்குமான்னு கேளு. முடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மொத்தம் இந்த ஸ்டேட்டஸ் எங்க போமோ தெரியாது. அது என்னமோ தெரியல, பொண்டாட்டி வழினாலே ஆக மாட்டேங்குது. ஆனா அக்கா மோள மட்டும் அனனியாவை மட்டும் முடிச்சிடவே கூடாது. ஏப்பா, அவள குடும்பத்துக்கு லைஃப் விட்டு வர மாட்டா. ஆனா அவளதான் முடிப்பேன்னு ஒத்த கால நிக்கும். பாத்துக்கிட்டே இரு. வீம்புக்குனே அவளை கூட்டிட்டு வரலன்னா என் பேரை மாத்திதேன். சத்தியமா சொல்றேன், இப்ப அக்கா வீட்டுக்கு தான் போயிருக்கு. வரும்போது அனன்யாவை கூட்டிட்டு வரலன்னா என் பேரை நான் மாத்திதேன். சத்தியமா அனன்யாவை கூட்டிட்டு வரேன். யுத்தம் ஆரம்பிச்சிட்டு போலுக்கு. அந்த மனுஷனா நான் பாக்கணும். என் பையனுக்கு வாழ்க்கையா இல்ல பணமானு இப்ப நான் முடிவு பண்ணுவேன். அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொன்னா? ஆமா அத்தா, இப்பமே செல்லம் கொஞ்சதா மௌன கவுத்துருவாளோ. வாய மூடிட்டி. அத்தா வா. அக்கா வீட்டுக்கு போனேன். அக்கா வீட்டுல சும்மா தான் இருக்கா, போர் அடிக்குங்க, கூட்டுட்டு போன்னு சொன்ன பத்துக்க. அதான் சரி, அதான் வீட்டுல கொண்டு விட வந்தேன். எந்த பையனை வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். அக்கா பைத்தியம், தங்கச்சி பைத்தியம், அம்மா பைத்தியம், இவனுங்களை மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது. நம்மள காலத்துக்கு கடுப்பேத்திட்டே இருப்பானுங்க. அதுல ஒரு ரகம் தான் உன் புருஷன். அந்த நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் அவ அக்கா என்னத்தான் கெடுதல் பண்ணாலும் சரி, அக்கா அக்கா அந்த அக்கா கிட்ட என்னத்தான் இருக்குன்னு எனக்கும் தெரியல. உன் புருஷன் உனக்கு கொடுக்க முக்கியத்துவத்தை விட அவ அக்கா காரிக்கு கொடுக்க முக்கியத்துவம் ஓவரா இருக்கு. விடாத தமிழே, விட்டாத. திசகுனி பத்த வைக்கால, விட்டுறாத. அந்த அனன்யா மட்டும் வீட்டுக்குள்ள வந்தா உன் மௌன கெடுக்கண்டா.
அவளே கெடுத்துட்டாங்க ஒரு பட்டத்தை கொடுத்துருவா பாத்துக்க. ஏற்கனவே கொடுத்தவ தானே. அது இந்த மனுஷனுக்கு கொஞ்சமாவது புரிதானே பாரு. மானகட்ட மனுஷன். விட்டாத ஓ பூசனை விட்டாத. இவனுக்குலாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். என்ன பண்றேன்னு மட்டும் பாருட்டி. இங்க பார், நல்ல புருஷனுக்கு கீழ்ப்படியலாம். இந்த மாதிரி வீம்புக்கு பண்றனுக்கு ஒரு காலமும் கீழ்ப்படிய கூடாது. அவன் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு கூட்டு வந்திருக்காரு. நீ பிடிச்ச முயலுக்கு 6 கால் நிறுவி 6 கால் தான் நிரூபிச்சு காட்டுறேன். அத்தா என்ன அந்தரசி எங்க? அவ அங்கதானே நிக்கா பாட்டி வீட்டுல. அவ அங்க வரலையே. நீ அங்க போகல, அவ அங்கதான் நிக்கா. சின்ன பிள்ளை கொஞ்சம் பாசமா பேசு. பொத்தி கட்டி இருக்கணும்னு. என்னது? சரின்னு சொன்னேன். விட்டாத விட்டாத. மீனா என்னனே? போதும். ஒண்ணு இல்லனே. அட பாவி, இந்த அனன்யா வேற ஒரு வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. என்ன நக்க பொருளா நடக்குதோ தெரியல. சரி இவங்க நிக்கட்டும். சரியா? அம்மா திருப்பி ஆப்பு தேடிக்கிட்டு இருக்காரு பாத்தியா? அவனுங்கள பொண்ணுத்திர வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். ஏன் எதுக்கு? எதுக்கு இந்த பதட்டம்? கொஞ்ச நாளைக்கு அவனுங்க அங்கேயே இருக்கட்டும். நீங்க தானே பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அதான் இல்ல அது அதான் அவனுங்கள கொஞ்ச நாளைக்கு பொண்ணுத்திர மாமா வீட்டை இருடா அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பையன் எல்லாமே இது பண்ணி உனக்கு தெரியாது. உங்களுக்கும் தேவைன்னா அந்த வீட்டுக்கு போங்க. போங்க. உங்களை வேண்டாம் சொல்லுவானுங்க என் தம்பி மாதிரி. இவளை கூட்டு வந்திருக்கல. அவன் என்ன பச்சை புள்ளியா இருப்பது இஷ்டம் இருக்கு. அவளை எங்க விடுங்க, நாங்க பாத்துக்கிடுதான். நான் இல்லாம இப்படிங்க இருப்பா. ஏங்க அதுக்கு என்ன, நான் அங்கதான் இருக்கேன். அத்தை கூட நீ இருந்துக்கிட்டு வரலாமா? வேணிக்கு நீ பழி வாங்கலாம். சரி நான் போய் திருப்பி கூட்டிட்டு வரேன். தரிச்சிருவேன். இல்ல வரமாட்டானுங்கன்னு சொன்னேன். திமிரு பிடிச்சவா. அவன் முகத்தை பாரு. திமிரு 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 கூட பிறந்தவா. உன்னை திணிச்சு திட்டுதாவ தெரியுது. சரி அண்ணா வாமா. உனக்கு ஏகப்பட்ட திமிரு கேட்டியா? அக்கா பிள்ளைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க. அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சமா ஆசை இருக்கியா? உன் வீட்டு இடத்துல வந்த மட்டும் என்ன மாதிரி பல்ல கட்டி பேசிக்கிட்டு இருக்க? என் வீட்டுல இருந்து யாரும் வரலையே. ஆனா உன் தம்பி அவன் வந்திருக்காளே. அவன் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்காக வந்திருக்கா. உங்க அக்கா மோளை கூட்டு வந்திருக்கீங்களே, அவளுக்கு நாங்க தான் பணிவிட செய்யணும். ஏன்னா தின்ன தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டான். வளப்பு அப்படி எரிச்சல் இல்ல அப்படி வரும்னு சொல்ல வந்தேன். ஏன் ஒரு பிள்ளைக்கு வேலை செய்யணும் கொஞ்சம் போயிருவா. இருந்த இடத்துல கூப்பிடுவா. அத்தை தண்ணி கொண்டு வாங்க. அத்தை கை கழுவுக்கு தண்ணி கொண்டு வாங்க. அத்தை என் கர்ச்சிப்பை எங்க? அத்தை என் பேக்கை எங்க? ஒவ்வொரு நிமிஷமா கூப்பிடுவா. தம்பி மக அப்படி இல்ல. அத்தை குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? அத்தை குடிக்கிறதுக்கு காப்பி வேணுமா? அத்தை மதியானத்துக்கு என்ன சமைக்கட்டும் அப்படின்னு கேப்பா. பாரமா இருக்கிறதுக்கு நான் யாரையும் கூட்டிட்டு வரல. எனக்கு பாதகமா இருக்கிறதுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். கெட்டினவ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. அவன் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால அவங்க என்ன 2 நாள் கம்பெனிக்கு போகாம வீட்டுல இருந்தேன். அது உங்களுக்கு பொறுக்கல. இனி இவளுக்கு வாய் எனக்கு எப்படிதான் வருது? இனி பின்னாடியே நான் அலையணும். இவன் ஒவ்வொரு வேலையா வாங்குவா. புள்ள வளர்த்திருக்க லட்சணம். உங்க செல்லத்தெல்லாம் வீட்டுக்குள்ளதான் வச்சுக்கணும். அடுத்த வீட்டுக்கு போனா வைக்க கூடாது. அவ அம்மாக்காரி செய்வா. ஏன்னா ஒத்த புள்ள செய்யட்டும். ஆனா நான் அப்படி செஞ்சுட்டு நடக்க முடியாது. இப்படி என்ன சொல்ல வர? எப்படி கூட்டிட்டு வந்தீங்களோ அப்படியே கொண்டு விட்டுட்டு வாங்க. சே நீனா ஒரு கொடவுல பொம்பளையா? வீட்டுக்கு ஒரு பிள்ளைய கூட்டு வந்திருக்க கொண்டு விட சொல்ற. ஆனா எல்லாரும் ஒன்னதான் கொண வதீங்க. எப்படிதான் எனக்கும் தெரியல. வீட்டுக்கு வந்து கம்பெனி இப்படி நடப்பி நீ. அவ விருந்துக்கு வந்தா 2 நாளா விருந்து வச்சு அனுப்புவேன். நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இன்னொன்னு அவ இப்ப இங்க வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க இருக்கிறவங்களே வேலை செய்ய முடியாம கிடக்கும். அங்க பொண்ணு தர புள்ளைய விட்டுட்டு கிடக்கும். இப்படி எல்லாரும் துக்கத்துல இருக்கும்போது நீங்க விருந்துக்கு கூட்டு வந்திருக்கீங்களா? அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. நான் படுற பாட்டை பார்த்துட்டு எங்க அம்மா அந்த புள்ளைய கூட்டு வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு மாறி மாறி ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு கிடக்கும். ஒண்ணு யார் செய்ய சொன்னா பொத்திட்டு இருக்க வேண்டியதானே? வாயிலுக்கு தப்பு தான் வந்துரும். உங்க பேச்சுல வேற எங்க வச்சுக்கிடுங்க. ரெண்டுமே என் குடும்பம் தான். தம்பி விட்டு என் வீட்லாம் கிடையாது. அப்ப எனக்கும் என் அக்கா பொண்ணுங்க வேற கிடையாது. அவ என் அக்கா பொண்ணு. அப்ப நீங்க பாருங்க, நான் எதுக்கு பார்க்கணும்? என் தம்பி போட்டு தரேன்னு உங்களே வேலை வாங்கிட்டு இருக்கான். உங்க வேலை சேர்த்து வேணா செய்வானுங்க. என் குடும்பம் அப்படிதான். பொண்டாட்டி வேலை செய்ய வைக்கிறதுக்காக கூட்டு இருக்கிறது மாதிரி பொம்மை மாதிரி இருக்கதே. தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அப்படியே ஆடாம அசையாம இருப்பா. சோத்துல இருந்து திங்கிற பாய் வரைக்கும் நான் விரிச்சு கொண்டு கொடுக்கணும். நீங்க இப்படி பண்ண போய் தான் எனக்கு அந்த புள்ளைய வெறுக்குது. நீங்க இப்படி நடந்துக்க போய் தான் உங்க அக்கால எனக்கு பிடிக்காம போகுது. முதல்ல நாம ஒழுங்கா இருந்தா தான் எல்லாரையும் பிடிக்கும். என் அக்கா பொண்ணுங்க தாண்டி இருப்பா. நீ அவளை கவனிக்கணும். முடியாது. என்ன அதிகாரம்னு கேட்க? உங்க அதிகாரத்துக்கு பயப்படுறவன் நான் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பாசமா சொன்னா கூட கவனிச்சிருப்பேன். அது என்ன நீ கவனிக்கணும். நான் என்ன உங்களுக்கு அடிமையானு கேட்க? அப்பலாம் உங்க வீட்டுல இருக்க கவனிக்க முடியாது. வேணா கூட்டு போங்க. உன் குடும்பம் என் குடும்பம் வேலை பிடிச்சு பார்த்துட்டு இருக்க. இவ்வளவு நாள் வீட்டோட மாப்பிள்ளை வந்து கடந்தல. இந்த வீட்டோட மாப்பிள்ளை கடந்த என்ன தெரியும் எனக்கு நிரூபிச்சு காட்டிட்டேன். என் வீட்டாளர்கள் கூட இந்த சைடு வர முடியாது. அவங்களை நீ கௌரவமா நடத்த மாட்டேன். ஏன்னா நானே வீட்டோட மாப்பிள்ளை தானே. ஆமா, இனி இப்படி எல்லாம் பேசினா இவர் பக்கம் நியாயம் வந்துருன்னு இருக்கு நினைப்பேன். நீங்க என்னத்தான் பேசினாலும் உங்க பக்கம் நியாயம் கிடையாது. புரியுதா? ஆமாடி, நீ பேசினா நியாயம், நான் பேசினா நியாயம் கிடையாது. மெனக்கிட்டு போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க. போய் நான் ஒன்னும் வீட்டுக்குலாம் கூட்டு வரல. சும்மா போனே அக்கா வீட்டுக்கு வாரேன்னா கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும். நல்லா பாக்குறேன். நாளைக்கு காலையில கொண்டு விட்டு வந்துருங்க. ஏன் உன் குடும்பத்தாருக்கு வந்து எவ்வளவு நாள் இருக்கலாம்? என் அக்கா பொண்ணு வந்தா மட்டும் உடனே போடுமா? இந்த நொக்கா 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 அத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. எரிச்சலா இருக்கு கேட்கறதுக்கு.
உங்க அக்கா ஒண்ணு உங்களுக்கு படி அளக்கல. கஷ்டமோ நஷ்டமோ நான் தான் கூட இருக்கேன். உங்க அக்கா பல்ல இழிச்சிட்டு போயிடுவா. நல்லா இருந்தா மட்டும் தம்பி அப்படின்னு வருவா. நீங்க கடல்ல பட்டு தாடி வளர்த்து அலைஞ்சீங்களே, புள்ள பேர் காத்து பார்க்க கூட பைசா இல்லாம லோலோன்னு அலைஞ்சமே. அப்போ உங்க அக்கா வசதியா தானே இருந்தா, என்னைக்கு வந்தா உங்களை எட்டி பார்க்கிறதுக்கு? ஏன் தம்பி மோகான்னு சொல்றீங்களே, அப்ப கூட தள்ளு வண்டி வச்சு தள்ளிக்கிட்டு இருந்தா துரைச்சிருவி. அப்ப கூட என் புள்ள பேர் காலத்துக்கு அவளால முடிஞ்ச கூட செஞ்சுட்டு போனா. இல்லாதவ செய்வான், இருக்கவன் இன்னும் புடுங்க தான் வருவான். உங்க புள்ள வளகாப்புக்கு துரைச்சிருவி தான் முறை வந்து செஞ்சுட்டு போனா. மறந்துடாதீங்க, உங்க அக்கா காரி வந்து ஒண்ணு செய்யல. நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல, ஆனாலும் துரைச்சிருவி முறை வந்து செஞ்சுட்டு போனா. நன்றியா, மறந்துடாதீங்க. மீனா புள்ளிய சடங்கானப்போ தாய்மாமா முறையை அந்த புள்ள தான் வந்து செஞ்சுட்டு போச்சு. 10 ரூபா கையில காசுல கிடையாது, கடன் வாங்கி தாய்மாமன் கட்ட செஞ்சுட்டு போச்சுது. புருஷன் செய்யலட்டா என்ன, நான் செய்வேன் மெயின்னு செஞ்சுட்டு போனா. உங்க அக்கா அப்பா கூட கோடீஸ்வரி தான். எந்த பிள்ளைக்கு என்னத்த செஞ்சா? எதுக்கு நாங்களும் உங்க அக்கா பிள்ளைய கவனிக்கணும்னு கேட்க? அதெல்லாம் கவனிக்க முடியாது. இப்ப சொல்ற தினேஷ், கொண்டு வெளில விட்டுட்டு வாங்க. தினேஷா? ஆமா தினேஷ், வெளியில கொண்டு உங்க அக்கா பிள்ளைய விட்டுட்டு வாங்க. கிளம்புங்க. அப்ப என்ன வீட்டு வெளியில போக சொல்றேன்? நீங்க அப்படி எடுத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் யாரையும் வீட்டு வெளில போக சொல்லல, உங்க அக்கா பிள்ளைய வெளில போக சொன்னேன். திமிரா அப்படி பேச? திமிரா? சொன்னலாம் பச்ச வண்டி எடுத்து வச்சிருக்கணும். பொம்பளை எல்லாம் இருக்க வண்டி எடுத்து வச்சிருக்கணும். இந்த ஆணவ பிரச்சனை என்கிட்ட வேண்டாம். என்ன எங்க வைப்பீங்க? எங்க வைப்பீங்கன்னு கேட்டேன். என்ன இருக்க வண்டி வைக்கணுமா? என்னத்த கொண்டு வைப்பீங்க? பொம்பளைய எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும். பொம்பளைய கொஞ்சம் பேச விட்டோம்னா இப்பதான் ஓவர் ஆடுவா. மூஞ்சில ஒன்னு சாப்பிட்டு கொடுத்தோம்னா மூடிக்கிட்டு கிடப்பா. உங்களுக்கு இறங்கி போகக்கூடாது, ஏறி அடிக்கணும். மூஞ்சில குத்துனோம்னா மூடிக்கிட்டு கிடப்ப. நான் நினைச்சா இப்ப கூட இந்த வீட்டுல இருக்கூடாம உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். ஓவர் ஆடுதான் வச்சுக்க, அதை தாண்டி பண்ணுவேன். கொரன்னு இழுத்துட்டு போயிடுவேன். ஒழுங்கா பொத்திட்டு கிடக்கணும். அக்கப்புல வந்திருக்கா, ஒழுங்கா கவனி சொல்லிட்டேன். ரொம்ப பேசணும்னு வச்சுக்க, இந்த தினேஷ் யாரு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். ஆம்பளை கதை மறந்துடாத, நீ ஒரு பொண்ணு கதை மறந்துடாத. ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்க. அது சரி, உனக்கு இப்ப எவனி மில்லுக்கு வேலைக்கு போக சொன்னா? நான் சொந்த காலம் நீ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்ப நான் எவ்வளவு தாண்டி சம்மத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லு. எவ்வளவுக்காக நான் சம்மத்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் சம்மத்தி பண்ணதுல கௌரவமா தின்னமா நல்லா இருந்தமா இல்லாம எதுக்கு இது நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க? இங்க பார், நான் சொல்றபடிதான் நீ வாழணும். ஏன்னா நான் உன் புருஷன். அது திமலி, சந்தோஷமா இருக்கியா? இங்க வா, எங்கேயாவது போயிட்டு வரலாமா? இப்போ உடம்பு பரவாயில்ல? ஏன் ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்க? கொஞ்சம் வெளியில வாய. இருக்கட்டும். ஏன்டி டல் ஆயிட்டா? ஒண்ணு இல்ல. புள்ள நினைப்பாவே இருக்கா? அத பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க. அது இங்க வா. ஹாய் ஹாய். அது வந்து என்ன? அது வந்து நீங்க கிளம்புங்க. இல்ல, அது வேணும். எத்தனை நாள் தாண்டி இப்படியே இருப்பா? கொஞ்சம் சகஜ நிலைக்கு வாய. வாய, சகஜ நிலைக்கு வாய. இங்க பாரு, எல்லாத்தையும் மறக்கணும்னா புதுசா ஒண்ணு வரணும். இங்க பாரு, சொல்றல ஒண்ணு இல்ல. எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பா? இங்க பாரு, இத பாருடி. சேலம் ஒண்ணு இல்லடி, எல்லாத்தையும் மறக்கணும்னா ஒண்ணு வரணும்டி. நான் 2 நாள் லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். சந்தோஷமா இருக்கலாம். சரியா? சும்மா இருங்க. இல்ல, இங்க வா. பாரு, எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு சில விஷயங்கள் தேவை. 2 நாள் உன் கூட இருக்க போறேன். உன்னை சந்தோஷமா இருக்க போறேன். நீ சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்தை கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். சும்மா இருங்க. முடியாதுடி, தேவடி, வேணும்டி. அது ப்ளீஸ் டி, இந்த 2 நாள் கதவை திறக்க வேண்டாம். என்னங்க? சொல்றேன்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? சும்மா இருங்க. இங்க வா, இங்க வான்னு சொன்னேன். என் புள்ளைய கொண்டாங்க, நான் கிளம்புறேன்.